அந்த கிழங்கு பறிக்க பாருங்க, இந்த ஓட விழுந்துட்டு பாரு. இந்த பக்கம் இந்த இடைப்பகுதியில் 2 மண்மட்டி மண் எடுத்து இந்த மாதிரி மூட்டில் போட்டு கொடுக்கணும். சரியா? மழை பெய்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அந்த புல்லி இளவை எடுத்துருங்க. நம்ம அடுப்பறிக்கக்கூடிய சாம்பல் சாணியும் போட்டிருக்கேன் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் நிற்கிறது ₹1 கூட செலவு இல்லாத ஒரு விவசாயம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சேனையோட மூட்டில் நிற்கிறேன் பாருங்க. எவ்வளோ வளர்ந்துச்சுன்னு பாருங்க. என்னை விடவும் உயரமாக வளர்ந்துருச்சு. சேனைக்கு கண்டிப்பாக 2 பராமரிப்பு உண்டு. அதை மண் பறையல் பண்ணி அதை நம்மளால் முடிஞ்ச உரம் போடணும் அப்படின்னு நடவு வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் நடும்போ உங்கள்கிட்ட என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அந்த வேஸ்ட்டை எல்லாம் 6 மாதத்துக்குள்ள அழுகக்கூடிய எல்லா வேஸ்ட்டும் ஒரு குழி எடுத்து அதுக்குள்ளே போட்டு அப்படியே மண்ணை மூடி அதுக்கு மேலே 1 அடி ஆழத்துக்கு கிழங்க வைங்க. புரியாதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். நல்ல வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது நான் உங்களுக்கு முதல்ல ஒரு மண்பறையல் பராமரிப்பு பண்ணேன். ஆனால் அந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணும்போது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த வீடியோ கொரியன் லாங்குவேஜில் விழுந்துருச்சு. அதனால் நிறைய பேர் பார்த்து நான் கேட்டாங்க, ஒன்றும் புரியலன்னு. அதனால தான் அந்த வீடியோ ஹைடு பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு 2வது மண்பறையல் பண்ண போகிறேன். அந்த வளர்ச்சி பருவத்தை பாருங்கள். 2வது முக்கியமான பராமரிப்பு. இப்போ பாருங்கள், அந்த கிழங்கு வச்சிருச்சு. அந்த கிழங்கு பறிக்க பாருங்க, இந்த ஓட விழுந்துட்டு பாருங்க. இந்த பக்கம் குழி விழுந்துருக்கு. இந்த பாருங்க, இது வந்து கிழங்கு பருத்து வளர விழக்கூடியது. இதில் பாருங்க, இப்படியே விழுந்துட்டு இருக்கோம். நம்ம இனி மண் பறையல் பண்ணி இதுக்கு காற்றோட்டம் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணால், முதல் மண் பறையலில் வந்து நம்ம இந்த இடைப்பகுதியெல்லாம் இந்த மக்கள் நம்ம நடந்து மிதிச்செல்லாம் நல்லா கட்டியாக இருக்கும். இந்த இடைப்பகுதியெல்லாம் கொத்தி கொடுக்கணும். இப்போவும் கொத்தி கொடுக்கலாம், ரொம்ப ஆழமாக கொத்தக்கூடாது. இப்போ இந்த மூட்டில் 1 இன்ச் ஆழத்துக்கு இந்த மாதிரி மண் கொத்தி கொடுங்க. ஆழமாக விட்டக்கூடாது, கிழங்கு மேலே வந்திருக்கும். ஓகே, இந்த கடினமாக இருக்கக்கூடிய இடைப்பகுதியில் ஒரு 2-3 இன்ச் ஆழத்துக்கு ஒரு வெட்டி கொடுங்க. ஓகே நண்பர்கள், இந்த நிற்கக்கூடிய ஒரு புல்லையும் விடக்கூடாது. மழை பெஞ்சு சேர்ந்து நல்லா கட்டியாக இருக்குது பாருங்க. கட்டியாக இருந்தாலும் இல்லைன்னாலும் கண்டிப்பாக சேனைக்கு 2 பராமரிப்பு மிக அவசியம். இன்னொன்று, மண் பறையல் பண்ணும்போது நம்ம இது மழை தண்ணியில் விழுந்து மணல் பாங்கான இடத்துல கிழங்கு மேலே வந்திருக்கும். அப்போ மண் பறையல் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த இடைப்பகுதியில் 2 மண்மட்டி மண் எடுத்து இந்த மாதிரி மூட்டில் போட்டு கொடுக்கணும். சரியா? ஓகே, மண் பறையல் பண்ண பார்த்தீங்க. இனி நம்ம என்ன பண்ணோம், மழை பெய்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அந்த புல்லி இளவை எடுத்துருங்க. ஏன்னா மழை பெஞ்சா உடனே நாளைக்கே முளைக்க ஆரம்பிக்கும். ஓகே நண்பர்களே, மண் பறையல் பண்ண பார்த்தீங்க. உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா மண் வெட்டி வச்சாலும் நம்ம ஒரு கிழங்கு 2 கிலோ அளவு ஒரு கிழங்கு வச்சாச்சுன்னா 10 மாதம் முடியும்போ நமக்கு அது குறைஞ்சது 6 கிலோ 8 கிலோ, அதாவது 4 மடங்கு கண்டிப்பாக வளரும். நம்ம உரம் போட்டு வளர்த்தாச்சுன்னா நமக்கு ஒரு 8 மடங்கு குறையாம கிழங்கு வளரும். அதனால நான் இப்போ போடுறது வந்து நம்ம அடுப்பறிக்கக்கூடிய சாம்பல் இடையில போடுறேன். இந்த மாதிரி இங்கே பெரிய தோட்டம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு விடுங்க. சாம்பல் வந்து எப்போ வேணாலும் போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா இதுக்கும் போடலாம். அது கூட பாருங்க, 2 பிடி சாணி காய போட்டு பொடியாக்குன சாணி. சாம்பல் சாணியும் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மூட்டு பகுதியில் பாருங்க, நான் மூட்டிலேருந்து 1/2 அடி தூரம் இடம் விட்டு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி மூடு சேர்க்காம போடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரசாயன உரம் போடுங்க. ரசாயன உரம் போடணும்னா யாருக்கிட்டையும் கட்டாயப்படுத்தி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் போடுங்க. அதனாலேயும் கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் அதிகமாக நல்லபடியாக பறிக்க வாய்ப்பு உண்டு. ஓகே அன்பு சொந்தங்களே,
நான் சேனைக்கிழங்கு நடக்கூடிய வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதாவது அதில் தலைப்பு வந்து ₹1 கூட செலவில்லாத ஒரு விவசாயம்னு போட்டிருந்தேன். அதான் தலைப்பு அப்படி வச்சேன், அதனால் எதுவும் நினைக்காதீங்க. 2வது பராமரிப்பு முழுசாக உங்கள்கிட்ட காட்டுறேன். பராமரிப்பை பற்றியும் சொன்னேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அன்பு சொந்தங்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சொந்த பந்தத்தில் விவசாயிகள் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. என்னுடைய சேனல் பேர் வந்து சீரா 2004, மறந்துடாதீங்க, சீரா 2004. ஓகே, அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்த நல்ல கொண்ட அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம். ஓகே, பை பாய்.